புலங்கள் ஐந்தான பொதுவினுள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம், அதில் 2வது அத்தியாயமாகிய திருவம்பல சக்கரத்தில் இன்று நாம் 980வது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. அஞ்சுக அஞ்செழுத்து உண்மை அறிந்த பின் நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம் பஞ்சகமில்லை மனைக்கும் அழிவில்லை தஞ்சம் இதுவென்று சாற்றுகின்றேனே. மிக்க அருமையான ஒரு பாடல். அஞ்செழுத்தை நாம் உண்மையை அறிந்து கொண்டோம் என்றால் நம் நெஞ்சத்துள்ளே இறைவன் என்றும் குடிகொண்டிருப்பான். நமக்கும் நம் உடலுக்கும் அழிவில்லை அப்படின்னு தஞ்சம் இதுவென்று சாட்டுகின்றேனேன்னு ரொம்ப ஒரு அத்தாரிட்டியா நமக்கு இங்கே திருமூலர் சொல்வதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. சேரகன் ஐயா, நீங்க வேணா பாடிடுறீங்களா பாடல? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். மகேந்திரன் ஐயா வந்திருக்காங்க, அவங்க பாட சொல்லுங்க ஐயா. நான் பாலசன் பேசிட்டு அப்புறம் போயிடுவோம்லண்ணா, எப்படி பண்ணலாம்? ஐயா மகேந்திரன் ஐயா வந்திருக்காங்க, அவங்கள பாட சொல்லுங்க ஐயா. மகேந்திரன் ஐயா, நீங்க என்ன பாடல் பாடலாங்களா? வணக்கம், உற்சாகமான வணக்கம் ஐயா. ஐயா இப்போது பயணத்துல இருக்கிறேங்க ஐயா, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா நன்றி நன்றி நன்றி. சரிங்க, நான் பாடிடுறேங்க ஐயா. அஞ்சுக அஞ்செழுத்துண்மை அஞ்சுக அஞ்செழுத்துண்மை அறிந்தபின் நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம். அஞ்சுக அஞ்செழுத்து உண்மை அறிந்தபின் நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம். வஞ்சகமில்லை மனைக்கும் அழிவில்லை, வஞ்சகமில்லை மனைக்கும் அழிவில்லை தஞ்சம் இதுவென்று சாற்றுகின்றேனே. தஞ்சம் இதுவென்று சாற்றுகின்றேனே. அஞ்சுக அஞ்செழுத்து உண்மை அறிந்தபின் நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம். வஞ்சகமில்லை மனைக்கும் அழிவில்லை தஞ்சம் இதுவென்று சாற்றுகின்றேனே. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். நன்றி. வாருங்கள் ஐயா. பாலசந்தர் ஐயா வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஓம் திருமூலரின் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று திருமந்திரத்தில் 980வது மந்திரத்தை பார்க்க உள்ளோம். பாடல் அஞ்சுகம் அஞ்செழுத்து. இங்கு அஞ்சுக அஞ்செழுத்து அப்படின்னாலும் அஞ்சுகம் அஞ்செழுத்துனாலும் ஒண்ணுதான். அதாவது இதற்கு முன்னர் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஐம்புலன்கள் வாயிலாக நாம் சுகத்தை சுகிக்கின்றோம். அவ்வாறு சுகிக்கும் பொழுது நமக்கு நல்வினை தீவினை இரண்டுமே பதிவாகிறது. அதன் பின்பு நல்வினை தீவினையில் மாட்டி உழன்று நாம் இந்த பிறவியின் துயரை அடைகின்றோம் என்பதை உணர்ந்த பின், இப்ப உண்மை அறிந்த பின் அதற்கு அடுத்து நம்ம என்ன செய்வோம்? இறைவன்ட்டு சரணாகதி அடைவோம். இறைவனுடைய சரணாகதி அடையும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா, குருவின் துணையோடு யோக பயிற்சியும் தியானமும் செய்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் மற்றும் சிவமந்திரத்தையும் கூறி, அதாவது அதை பின்பற்றி செபித்து தியானத்தை பின்பற்றுவோம். அவ்வாறு தொடர்ந்து செய்து வர சிவனருளால் வினைப்பதிவுகள் நீங்கி மனம் சுத்தமாகி தேகம் சுத்தமாகி ஜீவன் சிவத்தில் லயக்கும். அவ்வாறு ஜீவன் சிவத்தில் லயித்த பின் உடலும் உள்ளமும் சிவன் வாசம் செய்யும் கோயிலாக மாறும். இந்த நிலையில் நாம் அடைவதே சிவகதி என்பார்கள்.
சிவகதியை அடைந்த பின் அதையே தஞ்சம் இதுவென்று சாற்றுகின்றேனே என்பதற்கு தோதாக உள்ளது. வஞ்சகம் இல்லை, மனைக்கும் அழிவில்லை. அப்போ அதுக்கு அடுத்து தேகமும் அழியாது, நல்வினை தீவினை பூரா நல்லிப்பை ஆயிரும். இதுவே இப்பாடலின் கருத்தாகும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. சாரகன் ஐயா, உங்கள் பார்வையில்? அம்மா கிருத்திகா அம்மா சொல்லிட்டு இருக்கியா? நன்றி நன்றி. பாருங்கள் அம்மா, கிருத்திகா அம்மா வணக்கம். வணக்கம். மகேந்திரன் ஐயா இருக்காங்க? அம்மா பயணத்துல இருக்கேம்மா. நீங்க பகிர்ந்ததுக்கு அப்புறம் தியாகராஜன் ஐயாக்கு அப்புறம் பகிர்றேம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. இந்த பாடல் 980 என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை வாசிக்கிறேன். அஞ்சுக அஞ்செழுத்துண்மை அறிந்த பின் நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம். வஞ்சகம் இல்லை, மனைக்கும் அழிவில்லை, தஞ்சம் இதுவென்று சாற்றுகின்றேனே அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியும் வஞ்சகம் இல்லை, மனைக்கும் அழிவில்லை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். மனைனா என்னது அப்படின்னு பார்ப்போம். அப்போ உடலுக்கு அழிவில்லையா அப்படின்னு எப்படி அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி இருக்கலாம். அதுக்கு மாதிரி தஞ்சம் இதுவென்று சாற்றுகின்றேனே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்ப தஞ்சம் அப்படின்னா என்னது அப்படின்னா நம்ம சரணாகதி அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ மனைக்கும் அழிவில்லை, வஞ்சகம் இல்லை, மனைக்கும் அழிவில்லை. அப்ப இதுதான் தஞ்சம். அப்போ அவருடைய இத நம்ம பற்றுக்கோட பற்றி கொண்டோம் என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா மனைக்கு அழிவில்லை. எது மனை அப்படின்னா நம்ம எங்க இருக்கோமோ அதுதான் வீடு, இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல வீடு அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கொள்ளலாம்? மனைன்னா நம்ம வீடு. நம்ம நேற்றுக்கு கூட பார்த்தோம், அருள் தங்கி அச்சிவமாவது வீடே அப்படின்னு சொல்றாரு. அப்போ வீடு எதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ எது வீடு? அந்த அந்த இறை பரம்பொருள் குடியிருக்கக்கூடிய இடம்தான் வீடு. அப்போ அவரோடு இருப்பதுதான் வீடு. அப்போ இந்த இடத்துல மலை அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்த இடம், நான் இந்த உடல் இல்லை, இந்த உடல் பருப்பொருளால் ஆனது, 5 பூதங்களால் ஆனது. இது எப்ப வேணா கரையும், எப்ப வேணா பிறக்கும். அது அதை பத்தின ஒரு எண்ணம் நமக்கு வராது. அதனால்தான் சொல்றாரு அருள் தங்கி அச்சிவமாவது வீடை நேற்று சொன்னாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? வஞ்சகம் இல்லை, மனைக்கும் அழிவில்லை. அப்ப அவரு இருந்துட்டாருன்னா அதற்கு பிறகு அது அவர் இருக்கக்கூடிய இடம். சொல்லுவாங்க ராமன் இருக்கும் இடம் தான் சீதைக்கு அயோத்தி அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ராமன் வனவாசத்துக்கு போனா அங்கேயும் அவளுக்கு அயோத்தி தான். அப்ப அந்த மாதிரி இறைப்பரம்பொருள் எங்க இருக்கிறாரோ அது மனை. அப்போ அங்க எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள்னா அப்ப எல்லாமே வீடுதான். அப்ப இந்த உடலும் வீடுதான், இந்த உடல் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமும் வீடுதான். அதுதான் வீடு பேரு அப்படிங்கிறோம். அந்த இடத்துக்கு போயிடணும், அந்த தன்மைக்கு போயிடணும். அப்ப அந்த தன்மைக்கு போயிட்டோம்னா வஞ்சகம் இல்லை, மனைக்கும் அழிவில்லை. அப்ப அதுல அந்த இடத்துல பொய்யே இல்லை, உண்மைதான், உண்மை மட்டும்தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சுக அஞ்செழுத்துண்மை அறிந்த பின். அஞ்சுக அப்படின்னா அஞ்சுகம் அப்படின்னா அழகான அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிக்கு கூட அஞ்சுகம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது அழகை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ அஞ்சுக அஞ்செழுத்துண்மை அறிந்த பின் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த நம் இதுவரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பஞ்சாட்சரம், அந்த பஞ்சாட்சரத்தினுடைய உண்மை அறிந்த பின் நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நேற்றுக்கு என்ன சொன்னாரு? தெருள் வந்த சீவனார் சென்றிவற்றாலே அப்படின்னாரு. அப்போ அந்த தெளிந்த ஜீவன் அப்படிங்கிற ஒரு உண்மை. அப்படி அந்த தெளிந்த தன்மை வந்தப்புறம், அருள் தங்கின அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னாக்க அந்த 5 எழுத்தினுடைய உண்மை அறியும்.
எப்படிப்பட்ட அஞ்சு எழுத்து? அஞ்சுகமான அஞ்சு எழுத்தின் உண்மை அறிந்த பின். அப்ப அந்த அந்த அற்புதமான அந்த பஞ்சாட்சரத்தினுடைய தன்மை அறிந்த பின், அந்த அந்த உணர்வை பெற்ற பின் நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம். அப்ப தனக்குள்ள அப்படியே நிறைந்து விடுவார்கள். அப்ப முதல்ல தங்குறத சொன்னாரு. வந்து தங்குறது ஒரு பக்கம். அப்ப தங்கினா ஏதோ ஒரு இடத்துல இருந்துடக்கூடாது. நெஞ்சகத்துள்ளே அப்படின்னா அந்த அந்த அதாவது ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்துட கூடாது. நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு அறையில. அப்ப அந்த பொருள் வாங்கும்போது என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு இடத்துல வச்சிருவோம். வச்ச உடனே என்ன பண்ணும், அது அந்த இடத்துலயே உட்கார்ந்துருக்கும். ஒரு ஒரு மேஜையா இருக்கட்டும், ஒரு டிவியா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு ஃப்ளவர் வாஸா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு வைப்போம். அப்போ அந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல மாத்திரம் உட்கார்ந்துருக்கும். ரூம் அழகா இருக்கும். ஆனா இதே நீங்க ஒரு ஊதுபத்தியோ, இல்ல ஒரு மலரோ, இல்ல ஒரு வாசனை ஆன ஒரு கந்தம் தரக்கூடிய ஒரு பொருளை கொண்டு வந்து வச்சீங்கன்னா, ஒரு கற்பூரமோ எடுத்துட்டு வந்து வச்சீங்கன்னா என்ன ஆகும், அந்த இடம் பூரா நிறையும். அப்ப அந்த அறைக்குள்ள போகும்போதே அந்த சுகந்தம் நம்மளை வரவேற்கும். அப்ப அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாரு, நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம் அப்படின்றார். அப்ப அவர் உள்ளே முழுவதுமாக நிரம்பி விடுவார். அப்படி நிரம்பிட்டார்னா என்ன ஆகும் அப்படின்னா, பஞ்சகம் இல்லை, மனைக்கும் அழிவில்லை. அப்ப அவர் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த இடம் என்னவாக மாறும் என்றால், அந்த பிரபஞ்ச பேரருளாக பிரபஞ்சமாக மாறும். நம்மளே பிரபஞ்சமா மாறிடுவோம். தஞ்சம் இதுவென்று சாற்றுகின்ற. இதுதான் ஒரே வழி அப்படின்னு அவரு திருமூலர் சொல்றாரு. இதுல இந்த 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 ஐந்தெழுத்தினுடைய பஞ்சாட்சரத்தினுடைய மகிமையை நுணுக்கமா ஒரு பாட்டுலயும் கடுகு மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வச்சுதான் அவர் சொல்றாரு. ஏன்னா ஒரு இலக்கணத்துல ஒரு 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 குறிப்பு உண்டு. நம்ம அர்த்தநாரியா வந்துட்டாருன்னா சொல்லுவாரு கரெக்டா. கூறுதல் கூறல் குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாடல்ல திருப்பி ஒரே சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்லக்கூடாது. அது குற்றம் அப்படின்னு ஒரு இலக்கண விதி சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம அஞ்செழுத்தினுடைய தன்மையை வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றாரு. நம்ம வெளியில இருந்து கேட்கிறவங்களுக்கு என்னன்னு தோணும் அப்படின்னாக்க, அதுதானே நேத்து சொன்னாரு, அதுதானே இன்னைக்கும் சொன்னாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் நம்ம மனசுல. அப்போ அந்த நுணுக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நேத்து அருள் தங்குவதை சொன்னாரு, என்ன சொல்றாரு, அது நிறையக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்ற ஒரு ஒரு அடுக்குகளுக்குள்ள நம்ம போகும்பொழுதுதான் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அவர் சொல்ல வரக்கூடிய நுணுக்கமான விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது என்னோட புரிதல். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடிச்சுக்கிறேன். நன்றிங்கம்மா. வாருங்களா தேரன் ஐயா, வணக்கம். மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைய பாடல் ஒரு அற்புதமாக தெய்வீகத்தில் உறைந்திருப்பவருடைய பெருமையை குறிப்பதாகவும், மெய்ப்பொருளோடு இணைந்தால் என்ன ஆன்ம லாபம் கிடைக்கும் என்பதை பற்றியும் தெளிவாக குறிப்பிடுவதாக நான் உணர்கிறேன். அஞ்சுக என்றாலே அதாவது இறைவனுடைய இல்லத்துல வசிக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை பார்த்தேன். அதாவது இறைத்தன்மையிலேயே உறைந்திருப்பவர்கள் என்பது போல அஞ்சுக இறைவனிடத்துல இருக்கிறவங்க. அதே மாதிரி அத பயப்படுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது பயபக்திம்பாங்க. பக்தியில பயபக்தி அப்படிங்கிறது எதை செஞ்சிடக்கூடாதோ அதை செய்யக்கூடாது, எதை செய்யணுமோ அதை செய்யணும் அப்படிங்கிறது உண்மையை உணர்ந்த பிறகு தப்பி தவறி கூட யாரும் சொல்லும் போது ஒரு பொய்மையில நம்ம சிக்கக்கூடாது, மாயையில சிக்கிக் கொள்ளக்கூடாது. உள்ளதை உள்ளபடி நம்ம சொல்லணும், தேவையில்லாத சொற்களை செயலெல்லாம் தவிர்க்கணும், நன்மையை மட்டுமே செய்யணும் என்ற அளவுல அந்த ஒரு உள்ள நமக்கு இயல்பாகவே அமைந்துவிடும். அப்ப தெய்வீகத்துல இருக்கும் போது அந்த தெய்வீக உண்மைகள் அத்தனையும் மனதுக்குள்ள நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்கள்லையும் அந்த உண்மை நிறைந்துவிடும். அந்த அணுவாக இருப்பதே இறைவன் தான். அந்த அணுக்களுடைய தொகுப்பாக இந்த உடலை கட்டமைத்து அதுல இயக்கமாக இருப்பவனும் அந்த இறைவன் தான். இந்த உடலுக்கு தேவையான அத்தனை ஆற்றல்களையும் பஞ்சபூத சக்தியை படைத்து நமக்கு அளித்துக் கொண்டிருப்பவனும் அவன் தான்.
அவருடைய தொகுப்பாக இந்த பிரபஞ்ச இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவனும் அவன் தான், அதை தாங்கி கொண்டிருப்பவனும் அவன் தான், அதுக்கு அப்பால இருப்பவனு தான் அவதான் சொல்லும் போது பரம்பரைன்னு சொல்றது மாதிரி பராபரம் என்ற அளவுல எல்லாத்துக்கும் ஆதிசக்தியாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீகம் தான் எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்குன்னு சொல்லும் போது யாரு மேலேயாவது யாராவது கோபப்பட முடியுமா? அந்த கோபத்துல மனச வச்சுக்கிட்டு வஞ்சம் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு காலம் வந்தா உனக்கு ஒரு காலம், உனக்கு ஒரு காலம் வரும்போது எனக்கு ஒரு காலம் வராமலா போகும் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு பழமொழியா கூட சொல்லுவாங்க. ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். அதுக்கு ஒரு அர்த்தமே வேறேன்னு ஒருத்தர் சொன்னார். ஆனைனா ஆவின் நெய், பூனைனா பூவினுடைய நெய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது தேனையும் நெய்யையும் சொல்லுவாங்க. அது ஒரு காலத்துல, குளிர்காலத்துல கோடை காலத்துல எதை எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு கொடுப்பாங்க. இப்ப இந்த பாடல்ல அந்த கோபம் என்பதே இருக்காது, சினவயப்பட மாட்டாங்க, கவலை என்பதும் இருக்காது. அன்பும் கருணையும் நிறைந்தவர்களாக நாம் இருக்கும் போது, மற்றவர்களுடைய நலனை நாம் விரும்பும்போது மற்றவர்களும் நம்மை நேசிக்க தயாராக இருப்பார். அன்பும் கருணையும் நமக்குள்ள நிறைந்து விடும். அப்ப எந்த இடத்திலையுமே வஞ்சகம் என்பது இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்னா யாரு மேலேயும் நம்ம கோவப்பட மாட்டோம். மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் அவங்களுக்கு இயல்பாகவே அடைந்து வரும். அவர் உண்மை தெரியாம பேசுறாங்க, நமக்கு தான் உண்மை தெரியும்ல, அதை தெளிவா எடுத்துரைக்கலாம் என்ற அளவுல அவங்க இருக்கும்போது நமக்கு உறுதியாக மனை உண்டு, வீடு உண்டு, வீடு பேரு உண்டு. இந்த உடலுக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்கிறான். எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். ஊடாகவும் அப்பாலே இருக்கக்கூடிய அந்த வீடு என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்படிங்கும்போது உணர்ந்த மாத்திரத்திலேயே நம்ம வீட்டுலதான் இருக்கிறோங்கிறது தெரியும். நம்ம ஒரு 4 சுவரை கட்டிக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள இருந்தா இதுதான் வீடுன்னு நினைக்கிறோம். இந்த வீடு என்பது இந்த பிரபஞ்சமே வீடு. நான் சொல்லல, வைணவ பெரியார்கள் சொல்றாங்க. நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லிந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும்பெரும் பால் உழப்பிலதனை உணர்ந்து இன்ப துன்பம் செற்று களைந்து பசையற்றால் அன்றே வீடு, அதுவே வீடு, வீடாமே என்று வீடுனா என்னன்றது சொல்லு. அப்ப இந்த உலகப்பற்றுகள்ல இருந்து நீங்கி ஆணவ மலத்தை கழித்து மற்றவர்களுக்கு பழிச்செயல்களை செய்யாம அந்த பழிச்செயல்களை நீக்கி அந்த மெய்யுணர்வோடு மற்றவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த கருணை உணர்வு என்பது அன்பினால ஏற்படக்கூடியது. அன்பும் கருணையுமே நிறைந்திருப்பார்கள் அந்த உண்மை நிலையை உணர்ந்த சான்றோர் பெருமக்கள் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். தஞ்சம் இது என்று சாற்றுகின்றேனே. அப்ப அந்த இறைவனுடைய புகழை உணர்ந்த போது அவனே என்னுள்ளாக இருக்கிறான், அவனுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது தஞ்சம் போதுன்னா ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆயிடுறது. அதனால இறைவன் வேற நாம வேற இல்லை என்ற அந்த பேருண்மையை அறிந்த பின்பு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு அழிவு என்பதே கிடையாது என்று சொன்னா என்ன அர்த்தம்? பிறப்பிறப்பு சொல்ல தாண்டிட்டாங்கன்னு அர்த்தம். மரணமிலா பெருவாழ்வை பெற்று விட்டார்கள் என்று அர்த்தம். அந்த நிலையை உணர்ந்து அந்த நிலையிலேயே வாழக்கூடிய, வாழ்வாங்கு வாழக்கூடிய அந்த பெரும் பேரு இந்த அவையில் உள்ளோர் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று மகானை பிரார்த்தித்து இறையர்களை வேண்டி நிறைவு செய்து கொள்கின்றேன். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். நன்றி, நன்றிங்க ஐயா. வாங்க திரு அம்மா அவர்கள், அதாவது வாசி யோக பேரு பொன்மாணிக்கவல்லி அவர்கள் கீழே இருக்கிறாங்க. அம்மா உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம், மேலே நீங்கள் வரலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெளியில் போயிட்டு திருப்பி உள்ளே வந்து ட்ரை பண்ணுங்க. அம்மையார் அவர்கள் அடுத்த மாதம் திருமந்திரம் ஒரு சட்ட நூல் அப்படின்னு சிறப்புரையாற்ற இருக்கிறாங்க. அவர்களை இந்த தளத்தினுடைய குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். வாருங்கள் ஐயா. மகேந்திரன் ஐயா, தங்கள் கருத்தை பதிவு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி நன்றி. அனைவருக்கும் மீண்டும் நற்காலை வணக்கம். என்ன ஒரு அருமையான ஒரு பாடல். நேற்றைய பாடலுடைய ஒரு தொடர் நீட்சியாகவும் கூட இன்றைய பாடலையும் பார்க்கலாம். நேற்று நம்ம பார்த்தோம், 979வது பாடல் பார்க்கும் பொழுது 3 பார்த்தோம். ஒன்று, நமக்கு சிவ ஞானம், சிவ யோகம் என்பது என்ன, சிவ ஞானம் என்பது என்ன, அந்த சிவஞானத்தில் நாம் திளைத்திருப்பதற்கு
அதன் மூலமாக நமது மும்மலங்களை நம்மிடமிருந்து தேவையில்லாதவற்றை நீக்கும் பொழுது நாம் எப்படி அதோடு ஒன்றி அந்த வீடு பேரை அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து நேற்றைய பாடல் பார்த்தோம். அதோடைய அடுத்த படிநிலையா அதோடைய ஒரு ஒப்புமை நிலையாகவும் உயர்நிலையாகவும் சொல்வதுதான் இன்றைய பாடல். அஞ்சு உக அப்படின்னு படிக்கலாம். அஞ்சுக அப்படின்றத அஞ்சு உக ஐஞ்செழுத்து உண்மை அறிந்த பின் அஞ்சு உக அஞ்செழுத்து உண்மை அறிந்த பின் நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம் நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம் வஞ்சகம் இல்லை மனைக்கும் அழிவில்லை வஞ்சகம் இல்லை மனைக்கும் அழிவில்லை தஞ்சம் இது என்று சாற்றுகின்றேனே தஞ்சம் இதுவென்று சாற்றுகின்றேனே அஞ்சுக அஞ்செழுத்து உண்மை அறிந்த பின். நம்ம ஒன்றின் மீது உண்மையை தெரிந்து கொள்ளும் வரைக்கும் தான் நிறைய குழப்பங்களும் போராட்டங்களும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருமையா ஒன்று சொல்லுவாங்க. அந்த கவலை என்கின்ற சொல் வந்து கற்பனை வலை அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப அருமையா சொல்வார். அதாவது இந்த மைண்டோடைய இல்லியூஷன் அண்ட் டைல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உள்ளுக்குள்ளேயே ஏற்படுகின்ற அந்த மயக்க நிலை மாய நிலை என்பது இதுல அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற ஒரு அகத்தில், அதாவது நெஞ்சகம் என்பது, அந்த நெஞ்சு முழுக்க முழுக்க அந்த பேரன்பால் நிறைத்து வைக்கும் பொழுது அந்த சிவ ஞானம் என்பதை வந்து புரிந்து கொள்ளும் பொழுது அந்த சிவாயிலிருந்து ஏற்பட்ட சார் ஒலி சரியா கேட்கவில்லை. காத்திருப்புக்கு நன்றி. நான் அப்படியே சுருக்கமாக நான் நிறைவு செய்யறேன். ஒரு அப்படியே பயணத்துல இருந்தேன்னா இந்த பாடலுடைய தன்மை கேட்டு அப்படியே ஒரு சைட்ல பார்க்கிங் பண்ணிட்டு பேசுறேன். அந்த பேரின்பத்தில் அதோடைய அந்த அப்போது வந்து நம்ம பாக்குறோம். அப்ப அந்த அஞ்செழுத்து என்பது அதனுடைய மகிமை நமக்கு தெரியும். அதோடைய மகிமை தெரிந்து அந்த சிவ சக்தி இணைந்து இருக்கின்ற அந்த ஒரு சேகர சங்கமத்தில் இந்த ஆன்மா தூய்மையாக இருக்கும் பொழுது அதனுடைய உயர்நிலையை, உன்னத நிலையை அந்த அடைந்து அதனுடைய வீடு வேரை அடையும். அதான் இப்ப அந்த ஞானம் உணர்ந்தவர்களுக்கு. இப்ப ஞானம் உணராமல் இருக்கும் பொழுதுதான் அந்த மலத்தில் ஆணவம், கண்மம், மாயை என்பதோ மற்றதிலிருந்து அப்படியே மாட்டிக்கொண்டு அப்படியே சுழன்று கொண்டு உழன்று கொண்டே அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஓடும். இப்போ அந்த ஞானம் அறிந்த பின் அப்போ வந்து நமக்கு இருக்கு. இப்ப இங்க இந்த பாடல்ல நமக்கு சொல்ற ஒரு அருமையான ஒரு அகக்காட்சி நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம அப்படியே கண்ணால் அப்படியே விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்ப அந்த ஒரு பேரின்பத்தை தருவது அஞ்செழுத்து. இது என்ன சிற்றின்பம் கிடையாது, ஒரு பேரின்பம். ஏன்னா நம்ம அதனுடைய அந்த உயர்நிலையில் நம்ம அறிந்து கொண்டது பிறகு அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, இது வந்து சாதாரணம் இல்ல, இதை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது அப்படியே அருமையா நம்ம அப்படி சும்மா பார்த்தாவே புரியும். பராபரம் நெஞ்சகத்துக்குள்ளே நிறையும். எப்ப நிறையும்?
அந்த அஞ்சுக அஞ்செழுத்து என்பது அதை மிக சரியாக நம்ம அறிந்து கொண்டதற்கு பிறகு அந்த உண்மை அறிந்து கொண்ட பிறகு நமக்கு நெஞ்சகத்துக்குள்ளே நிறைகின்ற பராபரமே வந்து நிறைந்து கொள்ளுமா. அப்போ நம்ம இப்போ மகரிஷி அவர்கள் கூட சொல்லுவாங்க என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த அதிகாலை எழுந்து உள்ளத்தின் அளவை பிரபஞ்ச பேரளவாக விரித்து வைத்து கொண்டு, அதான் அந்த பராபரம் என்பது அந்த முழுக்க அப்படியே விரித்து வைத்து கொண்டு அங்கு அந்த ஒரு நெஞ்சகத்தில் அந்த பராபரத்தை நினைத்து அந்த வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்ற மாதிரியான அது முழுக்க அத்தனை உயிர்களையும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறதாக இருந்து அப்படியே மாதிரி அதோட ஒரு ஒப்புமையாகவும் வந்து சொல்லலான்றதுக்காக அதையும் சேர்த்து சொல்றேன். அப்போ நம்ம அப்படி பார்க்கும் பொழுது அந்த நெஞ்சகத்திலே நிறைந்திருக்கின்ற அந்த பராபரம் இருக்கும் பொழுது அந்த பராபரமே நம்ம நெஞ்சகத்துக்குள் நிறைஞ்சதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு ஏதாவது வஞ்சம் இருக்குமா? இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்போ அங்கு நமக்கு எந்த ஒரு வஞ்சகம் இல்லை. அதற்கு பிறகு சொல்றாரு, நம்ம எப்படி இப்போ பாரதி சில இடங்கள்ல வந்து சொல்லும் பொழுது துன்பம் இனி இல்லை சோர்வில்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லதை நாட்டுக தீயதை ஓட்டுக அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல வந்து அந்த ரீஅஃபர்ம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அறுதியிட்டு கூறுவது. இப்ப அந்த அறுதியிட்டு கூறுவதற்கு இந்த பாடல்லும் வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, மத்த இடம்லாம் இப்படி இருக்கும்பா அப்படி இருக்கும்பா அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லுவாரு. இங்கு என்ன சொல்றாருன்னா, தான் சாற்றுகின்றேன், இது வந்து அதனுடைய உண்மையை வந்து அறிந்து கொண்டேன், இங்கு வஞ்சகம் நிச்சயமாக இல்லை, அந்த மனைக்கு அழிவில்லை. அதாவது அந்த ஒரு வீடு பேரு என்பது அந்த வீட்டின் தன்மையை நாம வந்து முழுக்க அறிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அங்க முழுக்க முழுக்க பொய் என்பது சுத்தமாகவே இல்லை. ஏன்னா அங்கு எல்லாத்தையும் உண்மை அறிந்தவர்கள் தானே, அவர்களோட தான் அந்த நெஞ்சகத்தில் எப்போதுமே வஞ்சகம் இல்லாத வந்து பேரன்பு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அங்க என்ன இருக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க உண்மை இருக்கும். அதனால அந்த ஆன்மா வாழுகின்ற தன்மைக்கு நிச்சயமாக பொய்யே கிடையாது அங்கு. அப்ப அந்த பொய்மை இல்லாத ஒரு இடத்துல இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, தஞ்சம் இது என்று சாற்றுகின்றேன். நீங்க இதை தவிர வேற எங்கேயுமே தஞ்சம் அடைய வேண்டியதே இல்லை. இந்த ஒன்றை அடைந்து விட்டோம் என்றால், இந்த இடத்தை தஞ்சம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கும் அழிவே இல்லை, அப்போது ஆன்மாவுக்கும் அழிவில்லை. அப்போது நம்ம நேற்றைய பாடல பார்த்த மாதிரி அந்த சிகாரம் வகாரம் அதே போல நம்மளுடைய யகாரம் மூன்றோடைய அந்த யூனியனிங் வித் யூனிவர்ஸ்ங்கிற அந்த ஒரு யோக நிலை, சிவ யோகத்தில் நாம வந்து நிலைத்து இருக்க முடியும். அப்படி நிலைத்து இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? நிச்சயமாக அந்த சித்தத்தை அடைந்து விட்டோம், இந்த சிவனை அடைந்து விட்டோம், அதற்கென்று வழி. அப்புறம் இதுக்கு வேற இதுதான் தஞ்சம் என்பதை நான் சாற்றுகின்றேன் அப்படின்னு அறுதியிட்டு கூறுகிறேன் அப்படின்னு நமக்கு திருமூலர் அவருடைய அனுபவ அறிவோடைய நமக்கும் வந்து சொல்கிறார். அதனால நேற்று பாடலும் இன்றைய பாடலும் மிக மிக முக்கியமான ஒரு பாடலாக இன்றைய நம்மளுடைய இந்த நிலைக்கு வந்து சொல்வோம். அதனால் நம்மளுடைய மனதில் இருந்து அத்தனை மலங்களையும் நீக்குவதுதான் நமக்கு இந்த பாடல் சொல்கின்ற ஒரு நினைவூட்டல் என்று பார்க்கிறேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. வாருங்கம்மா வித்யாம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் திருமூலரை போற்றி. 980வது மந்திரம். அஞ்சுக அஞ்செழுத்து உண்மை அறிந்த பின் நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம், வஞ்சகம் இல்லை மனைக்கும் அழிவில்லை, தஞ்சம் இதுவென்று சாற்றுகின்றேனே. இந்த இடத்துல அஞ்சுக என்பதற்கு அம் என்று பதத்தை எடுத்துக்கொண்டால் அழகிய என்பது பொருளாகும். சுகம் அப்படின்னா இன்பம். அம் என்ற பதத்திற்கு இன்னொரு பொருள் இருக்கு, அருமையானன்னு அர்த்தம். அப்போ நம்ம பேரின்ப வாழ்வு தரும் ஐந்தெழுத்தின் உண்மை பொருளை உணர்ந்தால் என்று நாம் பொருள் பார்க்க வேண்டும். அதைத்தான் மந்திரத்துல திருமூலர் அஞ்சுக அஞ்செழுத்து உண்மை அறிந்த பின் என்று படைத்துள்ளார். நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம்ங்கிறாரு. நம்மளுடைய மனதில் பரம்பொருளாகிய சிவபெருமான் வீற்றிருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். அனைத்து உயிரிலும் இருப்பவர் சிவபெருமானே. அப்படி நம்முடைய மனதில் வீற்றிருக்கும், உயிரில் வீற்றிருக்கும், அனைத்திலும் வீற்றிருக்கும் சிவபெருமானை நாம் நினைக்கும் போது நம்முடைய எண்ணத்தில் வஞ்சகம் இருக்கக்கூடாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது.
பக்தியா இருக்கிற மாதிரி வெளி வேஷமிட்டு பக்தி இல்லாம இருக்கக்கூடாது. உண்மையா இருக்கணும், அதுதான் ரொம்ப நல்லது. மனசு பரிசுத்தமா இருக்கணும், சூரியனை போல. அதைத்தான் அருமையான படைப்பா கொடுத்திருக்காரு. வஞ்சகம் இல்லை, மனைக்கும் அழிவில்லை. சிவபெருமான நம்ம மனதில் நினைத்தோமானால், அந்த இதயம் பரிசுத்தமாக இருந்தால் வீடு பேற்றிற்கு அழிவில்லை, நமக்கு வீடு பேறு கிட்டுங்கிறார். தஞ்சம் இதுவென்று சாற்றுகின்றேனே, சிவப்பேர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட மனதை பரிசுத்தமானதாக வைத்து கொண்டால் இதுதான் உங்களுக்கான வழி. சிவபெருமானை தஞ்சமென அடையுங்கள் என்று திருமூலர் நமக்கு குருவாக இருந்து நல் நெறியாளராக இருக்கிறார். அவருடைய அந்த வழிகாட்டுதலை நாம் ஏற்றுக்கொண்டு சிவபெருமானை தஞ்சமாக கொள்ள வேண்டும். அதற்கு சரியான தருணம் இதுங்கிறார். அதான் தஞ்சம் இதுவென்று சாற்றுகின்றேனே, உறுதியா சொல்றார். சிவபெருமானை தஞ்சம் அடையுங்க, வீடு பெற அடையுங்க. சிவபெருமானை தஞ்சம் அடைந்தால் மட்டும் போதாது, நெஞ்சகத்துள்ளே சிவபெருமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருப்ப நிறைய பாடல்கள்ல அவரு இதைத்தான் சொல்றார். நம்ம சரண அடையம் யாற்ற அடையணும் அப்படின்னா சிவபெருமான் கிட்டதான். இதற்கு ஒரு பாடல் எனக்கு தோன்றிய பாடல். திருஞான சம்பந்தருக்கு அன்னை ஞானப்பால் ஊட்டிய உடன் பாடிய முதல் பாடல். காட்சியை பார்க்கிறாரு திருஞான சம்பந்தர், குழந்தையா இருக்கிறாரு. அப்போ எப்படி இருந்தாரு, உனக்கு ஞானப்பால் ஊட்டியது யாரு அப்படின்னு கேட்ட உடனே அருமையா பாடுறாரு. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர்த்தூ வெண்மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன், ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு பாடுறார். தோடு அணிந்த திருச்செவியை உடையவன், செவி சொல்றார். திருனா உயர்வு, சிவபெருமானை சொல்லும்போது தோற்றத்தை சொல்லும்போது திருச்செவி, உயர்வான செவி. ஐம்புலன்கள்லேயே மிகவும் முக்கியத்துவம் அப்படின்னா செவிதான். அவ்வளோ நல்ல செய்திகளை நம்ம இந்த 2 காதுகளால கேட்கலாம். காது வலிக்காது, கண்ணு வேணா வலிக்கும், வாய் வலிக்கும் இல்லையா? வெள்ளை விடையை ஊர்தியாக கொண்டவன், சிவபெருமனுடைய ஊர்தி காளை வாகனம். அது பொது உடைமைவாதி. அந்த காளை வாகனம் உழைத்து 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 உயிர்களுக்கு கொடுக்கும். அப்படிதான் நாம பொது உடைமைவாதியா இருக்கணும் அப்படின்றத தத்துவமா சொல்றாரு சிவபெருமான். தூய்மையான வெள்ளை மதியை திருச்சடையில் சூட்டியவன் அப்படிங்கிறார். சூடியவன் எதை? வெண்மதியை, வளர்ப்பிறை. அந்த பிறை தேய்பிறையா இருக்கும், அடுத்தடுத்து வளரும். நாமளும் ஆன்மீக கருத்துக்களை மேலும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வெண்மதி எப்படி பரிசுத்தமானதோ அப்படி நாம இருக்கணும் அப்படின்றது திருமூலரோட எண்ணம். இங்க திருஞான சம்பந்தரும் சொல்லியிருக்கார் பாருங்க. ஈம புறங்காட்டின் நீற்றினை தனது மேனியிலே அணிந்து கொண்டவன். சுடுகாடு, இன்பம் துன்பம் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே இருக்கும், அதைத்தான் குறிப்பிடுறாரு. பிறப்பு இறப்பு உண்டு. நீரு, திருநீரு, மரணத்திற்கு முன்பாக நான் பிடி சாம்பலாக மாறுவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை சிவனுக்கானது, அற்புதமா வாழணும், நம்ம நினைத்து வாழணும். இதழ்களுடைய தாமரை மலரில் இடம் கொண்டிருக்கும் பிரம்மன் முன்னொரு காலத்தில் இத்தலத்தில் வந்து பூசிக்க அவனுக்கு அருள் செய்த பெருமனை உடைய பிரம்மாபுரத்தில் மேவிய பெருமானாகிய இவனை என் உள்ளங்கவர் கள்வன். இந்த சொல்லுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவபெருமான் வந்து நமக்கெல்லாம் உள்ளம் கவர் கள்வன், நம்மளை ஆட்கொண்டவர். அப்படி இல்லைன்னா நம்ம திருமந்திர ஒப்புக்குள்ள வரவே முடியாது. இல்லற வாழ்க்கையிலையோ இல்லை வேறு சிந்தனையிலையோ நம்ம ஆழ்ந்து போயிருப்போம். இங்க வந்த எல்லாருமே திருப்ப இதனோட அறிவை தேடி தேடி, கேள்வி ஞானத்தை தேடி தேடி திருமந்திரத்தை வாசித்து வாசித்து நம்மை நாமே செம்மை பண்ணி கொள்றோம் இல்லையா? அதற்கான காரணமானவர் யாருன்னா நம்ம சிவபெருமான். அதனால நாம் அவனுடைய அருளால அவனை வணங்கி நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கி சிவனையே நினைத்து வீடு பேர் அடைவதற்கான வழியை திருமூலர் காட்டியுள்ளார். அவர் வழி வாழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. இறைவனை மந்திரத்தை உபசரிப்பதோடு இல்லாமல் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று இந்த உணர்த்தை தங்களுக்கு நன்றிங்கம்மா. வாருங்கள் ஐயா. வாசுதேவன் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள்.
ரொம்ப ஆழமான ஒரு பார்வையாக கருதுறேன். பெருவாரியாக புரிதல் என்பது அவரவர் தனி சுகம். இங்க அஞ்சுகம் அப்படின்ற சொல்ல 5 சுகங்களாக நான் பார்க்கிறேன். அது ஒரு அருமையான சுகம். இந்த சுகத்தை உணர்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது உணர்தலில் நிற்கின்ற போதுதான். உணர்வை பற்றி பேசுகின்ற போதெல்லாம் நான் நினைப்பேன், சுகம் என்ற ஒன்று அதற்குள்ளே இருக்கிறது. உணர்வு தப்பிய மனிதன் என்பவன் வாழ்வியலுக்குள் இகச்சுகங்களை பரச்சுகங்களை விட்டு இகச்சுகங்களை அறிகின்ற இடம். ஆக அந்த சுகம் நிலையானது. காலத்தாலும் நேரத்தாலும் அழியாத ஒன்றுதான் நிலையாக இருக்க முடியும் என்றால் அந்த அஞ்சுகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை சொல்லுக்குள் அவ்வளவு ஆழம் இருக்கிறது. அங்கே அம் என்ற ஒரு வார்த்தை, அந்த ஓம் என்ற வார்த்தையை போல அம் என்ற வார்த்தை ஒன்று இருக்கிறது. அதுக்கு ஒரே வார்த்தையில அழகு அழகிய அப்படின்னா அதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு சுகம் தான் அங்கே அஞ்சுகமாக நான் கருத. இப்போ பேரின்ப வாழ்க்கை என்பது இந்த இடத்தில் அது முழுமையாக இருக்கிறது. அப்ப அந்த 5 எழுத்தினுடைய உண்மையான பொருள் உணர்தலில் தான் அந்த அஞ்சுகம் அடங்கி இருக்கிறது. ஒரு பொருளை அறிவது என்பது அறிவு. பார்த்தலின் மூலமாக கூட அறிவு கிடைக்கிறது அல்லவா, புத்தகத்தின் வாயிலாக. ஆனால் படித்தலின் பார்த்தலின் 2 சுகங்களை மீறி 3வது ஒரு சுகம் உட்பொருள். அந்த பொருளை உணர்கின்ற போது ஏற்படுகிறது அல்லவா, அந்த சுகத்தை தான் இந்த இடத்தில் பரசுகத்தை நோக்கி கொண்டு போய் கொடுக்கும். பரசுகம் என்பது பரம்பொருளினுடைய 1 அற நீக்கமர களத்தில். நான் அதிக நேரம் பேசுகின்ற போதெல்லாம் ஒன்றை நினைப்பேன், டைவர்சிட்டி இஸ் அ வயலன்ஸ். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். எங்கே பிரிவு இருக்கிறதோ கண்டிப்பாக அங்கே நிம்மதி இல்லவே இல்லை. எதன் மூலமாக பிரிவு வந்தாலும் சரி, பிரிவு ஏற்கனவே இருப்பதை நாம் அறிந்தாலும் சரி, பிரிவு என்பது சுகமே இல்லை. ஒன்றில் ஒன்றுகின்ற போதுதான் சுகம். அப்போ எது நிலையான சுகம் என்றால், பிரிவில் காணுகின்ற சுகங்கள் எல்லாம் எல்லா பயிற்சிகளும் கொண்டு ஒன்று உன்னை உணர்கின்ற போது ஒன்று விளக்கவே முடியாதது எப்படி பரம்பொருளாக இருக்கிறதோ, அறியவும் முடியாதது என்பதும் பரம்பொருள் தான். அப்போ அறிவை கொண்டுதான் அறிய முடியாததை அறிய வேண்டும் என்பதுதான் இங்கே நிர்பந்தம். இந்த வாழ்வியலினுடைய நிர்பந்தம் என்னவென்றால், உண்மையில் தேடல் உள்ளவர்களுக்கு, விளைவு உள்ளவர்களுக்கு, அதன் பால் சென்று அந்த சுகத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு ஒன்று இருக்கிறது. அறிகின்றதெல்லாம் அறிவினுடைய வெளிச்சம். அறியாமை என்று ஒன்று இருக்கிறது. அது இல்லாமல் இல்லை, அது இருக்கிறது. அதை அறியாத விதத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ அந்த இடத்தில் ஒன்று இருக்கிறது. அதுதான் அந்த 5 சுகங்களின் உணர்தலின் மூலமாக ஒன்றி போய் ஒன்றில் நிற்கின்ற போது உணர்வு மேலோங்கும். உணர்வுக்கு இந்த 5 புலன்களும், அது கள்ளன் புலன் அல்ல, அது மிகப்பெரிய ஞான புலன். அந்த புலன்களின் மூலமாக செல்லுகின்ற போதுதான் அந்த ஒற்றை சுகத்தில் நிற்கின்ற போது, அப்ப 5ம் இணைந்து ஒன்றாகி ஒன்றி போய் நிற்கின்ற அந்த பரம்பொருளாக இருக்கின்ற நீக்கமர, அதாவது என்னுடைய பார்வையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, எது ஒன்று அதுவாக வருகிறதோ அது கண்டிப்பாக இருக்கும். நாம் போகின்ற போது அது கண்டிப்பாக நமக்கு அது எட்டுகின்ற வகையிலும் இல்ல, அதை அறியாமையில் தூக்கி எறிந்து விட்டு அலைகின்ற வகையிலும் இருக்கும். ஆக இந்த சிவப்பரம்பொருளை உணர்கின்றவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை. நமக்குள்ளே இருக்கின்ற இந்த 2 வரிகளாக போக, அஞ்சுகம் என்ற சொல்லும் நெஞ்சகம் என்ற சொல்லும் ஓரிடத்தில் ஒன்றி போய் நிற்கிறது. வஞ்சகம் இல்லை என்றால், வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு வஞ்சகம் என்ற சொல்லினுடைய பொருள் எல்லோருக்குமே இங்க தெரியும் நினைக்கிறேன். அதனால அதை கடந்து போறேன். தஞ்சம் அப்படின்ற ஒன்று இருக்கிறது. தானாக அடைக்கலம் என்று சொல்லுவோம்ல. இப்போ ஒரு இடத்தினுடைய அற்புதத்தை அதற்குள்ளே இருக்கும் போது என்ன தோணும்னா, இதை விட்டு வெளியில போய் எது கிடைச்சாலும் எனக்கு அசௌகரியம் அப்படின்னு ஒரு மனம் வரும்ல. இந்த வாழ்க்கை அசௌகரியம். இறைப்பரம்பொருளோடு ஒன்றுவது அந்த சுகம். ஆக அந்த தஞ்சம் என்ற சொல் என்பது இறைவனிடம் போய் நாம போய் உட்காருவது, நாம போய் பொருளை உணர்ந்து அறிந்து, இத்தனை காலம் இங்க வெளியே இருப்பு சுகங்கள் எல்லாம் நான் சுகங்களாக கருதி கொண்டு திரிந்து கொண்டு இருக்கின்ற ஒரு ஆன்மா ஒரு 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 உணர்வு நிலையில் இதையெல்லாம் உண்மை என்று நம்பிய ஒன்று. இது எல்லாம் இல்லை. கோடி கோடி இந்த சுகங்கள் எல்லாம் காலத்தாலும் நேரத்துக்கும் ஒன்றுபட்டது. அது அழியும், எண்ணங்களுக்குள் மீண்டும் வரும், மனதுக்குள் நம்மளை அலகழிக்கும் என்று
எல்லாவற்றையும் விட்டு உயிர் மட்டும் எடுத்துக்கொண்டு போய் இறைவனிடம் சேருகின்ற போதுதான் அங்கே அந்த தஞ்சம் என்ற சொல் முழுமையடையும். அப்ப தஞ்சம் அடைகின்ற போது அங்கே போயிட்ட பிறகு வெளியில் நோக்கிய பார்வை எதுவாக இருந்தாலும் அது அசௌகரியத்தை கொடுக்கும். இந்த வாழ்க்கை அசௌகரியம், அந்த இறை பரம்பொருளை பற்றுவது சுகம். அசௌகரியத்தில் இருந்துதான் சுகம் பிறக்கும். சுகத்தில் இருந்து சுகம் பிறக்கவே பிறக்காது. சுகத்தை தன்னை லயக்க வைக்கும், மறக்க வைக்கும். அந்த இறை பரம்பொருளோடு ஒன்றுகின்ற போது லயத்து போய், மறந்து போய், தொலைந்து போய், ஒன்றுமற்ற ஒன்றோடு கலந்து போய் இருக்கின்ற அந்த சுகம் மட்டும்தான் நிரந்தரம். காலத்துக்கும் நேரத்துக்கும் எதுக்குள் அது அழங்காது. அது இறை பரம்பொருளோடு ஒன்றுகின்ற அந்த தருணம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. நீண்ட நாட்களில் தளத்துக்கு வருகின்ற இவர்கள் மிக்க நன்றிங்க ஐயா. வாருங்கள், அடிக்கடி நிறைவு. வணக்கம் ஐயா, அர்த்தனாரி ஐயா, வாருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்ம ஓத போகிற பாடல் ஞான சம்பந்தர் பாடியது. அந்த தேவாரம் இந்த பாடலோடு முழுக்க தொடர்புடையதாகவே இருக்கும். துஞ்சலும் துஞ்சலில்லாத போழ்திலும் துஞ்சலும் துஞ்சலில்லாத போழ்திலும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாள்தோறும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த துஞ்சலும் துஞ்சலில்லாத போழ்திலும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வாழ்த்த அடி வாழ்த்த வாழ்த்த திருவடி வாழ்த்த நெஞ்சகம் நைந்து நினைவில் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைப்பன கூற்று அஞ்ச உதைப்பன வந்த கூற்று அஞ்ச உதைப்பன அஞ்செழுத்துமே துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைப்பன அஞ்செழுத்துமே அஞ்ச உதைப்பன அஞ்செழுத்துமே கூற்று அஞ்ச உதைப்பன அஞ்செழுத்துமே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஒரே ஒரு வினா, சாற்றுகின்றேனே உங்கள் பார்வையில். சாற்றுகின்றேன்னா டிக்ளேர், ஐ டிக்ளேர், நான் அறிவிக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம் சார். நன்றி நன்றிங்க ஐயா. இந்த சாற்றுதல், இந்த சொல்லுதல்ங்கிறதுக்கு தமிழ்ல 52 வார்த்தை இருக்கு. அதுல சாற்றுதல் அப்படின்னு ஒண்ணு. சாற்றுதல் அப்படின்னா டிக்ளேர் பண்றதுன்னு அர்த்தம் சார். இந்த இடத்துல டிக்ளேர்னா ஆணித்தரமா எடுத்துரைத்தல், உறுதியா. இங்கிலீஷ்ல சொல்ல போனா வித் ஃபர்ம்லி, FIRMLY, அத்தாரிட்டியா சொல்றது. ஆமா சார், அத்தாரிட்டி. ஆமா, உண்மையிலே இன்றைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல். 5 மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க அது உண்மையிலே ஒரு அப்படியே ஸ்டெப்பா, ஒரு வீடு கட்டும் போது கல் எடுத்து வைக்கிறோமோ அது மாதிரி அழகா ஒரு கல்லா எடுத்து அழகா வடிவமைச்சிருக்கின்றார் திருமூல நாயனார். அவர்களெல்லாம் ரசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கின்றார். மிக்க நன்றி. சான்றோர் பெருமக்களை சந்தித்ததிலும் அந்த தியாகராஜா சொன்ன அவங்க பொன்மாணிக்கவல்லி அவர்கள் அடுத்த மாதம்
திருமந்திரம் ஒரு சட்ட நூல் அப்படின்னு பேச இருக்கின்றார்கள். இன்றைக்கு கூட தளத்துக்கு கீழே வந்தாங்க, டிராவலில் இருக்காங்களாம். அதனால அம்மையார் அவர்களை தளத்தின் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு வேற கருத்துக்கள்னா தளத்தை நிறைவு செஞ்சிடலாம்.